வெல்கம் டு விசெட் சேனல். அறம்சார் பகிர்வுக்கு ஒரு அன்பான அழைப்பு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பாரதி. எதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்? அட இது தெரியலையா உனக்கு? நீ இப்போ தானே முதல் தடவை ஓட்டு போட போகிற. ஆமாம். அதுக்கு தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓட்டு போடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஓட்டு போடுறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயமா? ஓட்டு போடுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நீ உள்ள வாங்கிக்கோ. இது வந்து இந்த உரிமை வந்து நமக்கு சாதாரணமாக கிடைக்கல. ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமேல நமக்கு இந்த வாக்குரிமை கிடைச்சிருக்கு. அதனால் இந்த வாக்குரிமை வந்து எவ்வளோ வலிமை மிக்கது அப்படிங்கிறத நீங்கள் இளைஞர்கள் புரிஞ்சிருக்கணும். நீங்கள் இப்போ ஓட்டு போட போகிறீங்க, அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு ஓட்டு போடுறது எப்போதுமே நல்லது. ஓட்டுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓட்டு வந்து நம்ம ஜனநாயக கடமையில ஒண்ணு. வெரி குட். நம்ம வந்து ஒரு அரசியல் சார்ப அமைப்பை வந்து அதுக்கு அங்கீகாரமும் ஆதரவும் கொடுக்கற ஒரு வாய்ப்பா நான் இதை பாக்குறேன். வெரி குட். நம்மள யாரு ஆள்றது, நமக்கு யாரு நல்லதை செய்வாங்கன்றத பாக்குறது தானே. அத நான் யாரு எனக்கு நல்லது செய்வாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன். வெரி குட். அப்படி இளைஞர்களோட பங்கு இதுல அவ்வளோ அதிகமா? அப்படி என்னென்ன இருக்கு இதுல? இளைஞர்கள் பங்கு வந்து எப்போதுமே வளர்ச்சிக்கு, நாட்டோட வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்கு இருந்துக்கிட்டே இருக்குது. சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொன்னாலும் அந்த சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக பங்கு பெற்றவங்க வந்து முதியவர்கள் இல்லை, இளைஞர்கள் தான். இந்த நாட்டை வந்து நாம் சுதந்திரமான நாடாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட களத்தில் குதித்து அவங்க போராட்டம். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே, நம்மளுடைய நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் ரீசெண்டாக நடந்த மிகப்பெரிய போராட்டம் இளைஞர்கள் நடத்தினாங்களே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஜல்லிக்கட்டு போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டம் சாதாரண போராட்டமே இல்லை. தன்னெழுச்சியாக இளைஞர்கள் மத்தியில் வந்த மிகப்பெரிய போராட்டம். அதனால் நம்மளுடைய கலாச்சார பண்புகள், கலாச்சார விளையாட்டு அது ஒன்று நம்ம காப்பாற்றிட்டோம். இது இளைஞர்களால் விளைந்த ஒரு மிகப்பெரிய கலாச்சார பாதுகாப்பு நடந்தது. அது மட்டும் இல்லை, நீ இந்த பராசக்தி படம் பார்த்துருக்கேனே. அந்த பராசக்தி படத்தில் ஏறக்குறைய 1960s நடந்த அந்த மொழி போராட்டத்தை பற்றி நல்லபடியாக காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? அது பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. நம்மளுக்கு முன்னோர்கள் இப்படி போராடி இருக்காங்களா, ஒரு மொழி காக்கிற, மொழியோட மேன்மை எவ்வளோ, அது மொழியோட முக்கியத்துவம் என்னன்னு, ஒரு மொழிக்காக இவ்வளோ போராட்டம் நடந்திருக்கேன்னு ரொம்ப புல்லரிச்சு நான் அந்த படத்தை பார்த்தேன். அது உண்மைதான். அதாவது மொழிக்காக இந்த அளவுக்கு போராடி இருக்கிறாங்க அப்படின்னு இது நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம நாடு இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு நாடு கிடையாது. பல்வேறு விதமான மொழிகள், பல்வேறு விதமான கலாச்சாரங்கள். 200 கிலோமீட்டர் நீ தாண்டி போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க பேசுகிற மொழி வேறையாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் வேறு மொழி பேசி, ஆனாலும் இந்த பன்முகத்தன்மையோட நாம் ஒன்றிச்சு இந்தியர்கள்ங்கிற பேரோடு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு மொழி நம்மளை ஆதிக்கம் செலுத்தி நம்மளை ஒழிச்சிரும் அப்படின்னுங்கிற பயம் மொழி பேசுகிறவங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால், மொழி போராட்டம் சொந்த நாட்டிலே நடக்க வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலைமை தான் இந்தியாவில் இருக்குது. ஒரு மொழி, அது இந்தி மொழின்னே வச்சுக்கோமே, இந்தி மொழியை அதிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மொழியை தேசிய மொழியாக அறிவித்தோம் அப்படின்னு சொன்னால், மற்ற மொழிகளெல்லாம் அப்படியே தொடர்ந்து அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்குது. இன்றைக்கி அது கண்கூட வேறு மாநிலங்களில் அவங்களுடைய மொழியை இழந்துட்டு இருக்கிற நிறையா மாநிலங்கள் இருக்குது. அதனால் அந்த மொழி போராட்டம், நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடந்த மொழி போராட்டம், நம்ம நாட்டிலேயே நாமளே பேசிகிட்டு இருக்கிற மொழியை காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு துர்பாகியமான சூழ்நிலையில் போய் அதில் ஒரு 200-300 இளைஞர்களை நம்ம பலி கொடுத்து அந்த மொழி போராட்டத்தில் நாம் இது வரைக்கும் வெற்றி அடைஞ்சு வச்சுருக்கிறோன்னு சொல்ல முடியும். இந்த மொழி உணர்வை நீங்கள் இளைஞர்கள் அந்த படத்தின் மூலமாக பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ வந்து இளைஞர்கள் அவங்களோட தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? கரெக்டாக சொன்னேன். அப்போ இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து விஜய் பின்னாடி போறதையும் ஒரு சினிமா நடிகரை தலைவரா பாக்குறதையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஒரு மாயை வலைக்குள்ளார அவங்க சிக்கிட்டாங்க.
அப்போ இளைஞர்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ நடக்கிற அரசியலை பார்க்கும்போது இளைஞர்கள் கூட்டம் அவ்வளோ பேர் ஆர்வமா அரசியலை நோக்கி வர்றதும், விஜய்னு ஒரு தலைவர் வரும்போது இளைஞர்கள் அவ்வளோ பேர் வர்றதும் ரொம்ப பார்க்க சந்தோஷமா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இளைஞர்கள் விஜயை தலைவராக பார்க்குறாங்களா இல்லை அவரை நடிகராக பார்க்குறாங்களா? இதுதான் முக்கியமான வேறுபாடு. தலைவர்களை நாம் எங்கே தேடணும் அப்படின்னா போராட்ட களங்களில் தேடணும். நமக்காக யார் யாரெல்லாம் வாய்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம தேடணும். நம்மளுடைய மொழி கலாச்சாரம் இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு யார் நமக்கு முன்னெடுக்கிறாங்களோ அந்த இடத்துல நம்ம தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நம்மளுடைய தேவைகள் பலவிதமான தேவைகள் இருக்குது. அப்போ அந்த தேவைகளுக்காக நமக்கு முன்னர் இருந்து யார் போராடுறாங்களோ அவங்கள நம்ம தலைவராக பார்ப்போம். ஆனால் விஜய் இன்றைக்கி இளைஞர்களின் சக்தியை பெற்றிருக்கிறாரு. இளைஞர்கள் அவரை ஆர்வமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இன்னும் அந்த இளைஞர்களை அப்படியே அரசியல் படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு நல்ல செயல். இளைஞர்கள் அரசியலில் பங்கு பெறணும். அவங்களுடைய அறியாமை நீங்கி இந்த விஷயங்களெல்லாம் ஈடுபட்டு அவங்களும் தங்களுடைய போராட்ட களங்களை வகுத்து அவங்க போராடி பல விதமான காரியங்களை அவங்க பெறணுங்கிறது. அப்போ நடிகர்கள்லாம் நாடாளக்கூடாதா? இல்லை, நடிகர்கள் நாடாளக்கூடாதுன்னு நான் நினைக்கல, அப்படியும் இது பண்ணல. ஆனால் நம்மளுடைய தலைவர்கள், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த தலைவர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த மாதிரி போராட்ட களங்கள்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா அவர் நடிகராகவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவர் எழுத்தாளராக இருக்கலாம், பேச்சாளராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் திரைத்துறையில் இருக்கிறவங்கள அவங்க திரையில் பேசுகிற வசனங்களை உண்மைன்னு நம்பி இவர் நம்ம தலைவர் அப்படின்னு சொன்னால் அது முழுக்க முழுக்க அது ஒரு கற்பனையான உலகம். அந்த கற்பனையான உலகத்தில் அவர் வீராவசமாக சில வசனங்களை பேசிட்டாரு, அங்கே அவர் போராடுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே அவர் போராடுறதுக்கும் களத்தில் குதித்து தெருவில் நின்று வீதியில் நின்று போராடுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு நம்ம தலைவர் இதெல்லாம் செய்வாருன்னு நினச்சி அதுக்காக இளைஞர்கள் போனாங்கன்னு சொன்னால் அதில் ஒரு மாயை இருக்குது, அதில் ஒரு தவறு இருக்குது, மிகப்பெரிய தவறே இருக்குது. நம்ம சினிமா நடிகர்களை பார்த்து நம்மளுடைய முடியை மாற்றி வச்சுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. அவங்க பண்ணுற ட்ரெஸ் ஸ்டைல் அதை நம்ம எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஸோ இது மாதிரி அவங்களுடைய சில மேனரிசம்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். அதெல்லாம் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நாங்களாம் அந்த காலத்தில் பெல் பாட்டம் போட்டுட்ருக்கோம், சினிமாவை பார்த்து தான் நாங்களாம் பெல் பாட்டம் போட்டோம். இதெல்லாம் எந்த வகையிலையும் நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்படின்னா யார் தான் தலைவர் ஆகிறது? தலைவர் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு ஒரு சித்தாந்த அடிப்படை இருக்கணும், ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கணும், அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவருக்குன்னு திட்டங்கள் இருக்கணும், அதுக்காக அவர் ஆற்றுப்படுத்தணும், நிறைய பேரை அதோட சேர்க்கணும், இளைஞர்களை வர வைக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தலைமையேற்று பொறுப்பேற்று அதனுடைய போராட்டங்களை சந்தித்து அதனுடைய சாதக பாதங்களை எல்லாம் பார்த்து தன்னுடைய சுயநலம் இல்லாமல் மக்களுக்காக உழைக்கிறதுக்கு ஒருத்தன் கிடைச்சான்னு சொன்னால் அவன் தான் தலைவர். இன்னைக்கு இளைஞர்கள் கூட்டமே விஜய்க்கு பின்னாடி தானே இருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய்க்கு பின்னாடி இருக்குது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தாவேகாவுக்கு பின்னாடி இருக்குதா அப்படின்னு தெரியல. ஏன்னா தலைமை பண்புகளோட ஒரு கட்சியின் தலைமை இருக்குது, அதனுடைய கொள்கை கோட்பாடுகளுக்காக இளைஞர்கள் தங்களுடைய ஆர்வத்தையும் அவங்க செயல்பாட்டையும் இவங்களோட இணைச்சிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது கட்சி, அது போராடுறதுக்கு தயாராக இருக்கிற தொண்டர்களை வச்சுருக்கோம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறவங்க தொண்டர்களா ரசிகர்களா அப்படி பார்த்தோம்னா எனக்கு ரசிகர்களாக தான் தெரிகிறாங்களே ஒழிய இவங்கெல்லாம் கொள்கை பிடிப்பு கொண்ட நாடை முன்னேற்றத்துக்கு இழுத்து செல்கிற பொருளாதார சிந்தனை உள்ள சமூக சிந்தனை உள்ள தொண்டர்களாக இருக்கிறாங்களான்னா எனக்கு தெரியல. அது தலைவரான விஜயே அப்படி இருக்கிறாராங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜயோ ஏற்கனவே வந்துட்டாங்களே.
நாம் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பெரியார் இருக்கிறாரு, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அண்ணா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து பெருமைக்குரிய விஷயமா இருந்திருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு ஆணவமான பேச்சாக தெரியுது. ஏன்னா இதுக்கு மேலே விசிறிகள் வைத்திருந்த ரஜினிகாந்த் அது மாதிரி சொல்ல, ஒவ்வொரு வீட்லேயும் என்னுடைய ரசிகர் இருக்கிறாங்க அப்படின்னு. உண்மையாக சொல்லப்போனால் எல்லா வயதினர்களும் எல்லா படிகளிலும் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி கமலஹாசனுடைய நடிப்பாற்றலை பார்த்து அவங்க எல்லாருமே அவரை பாராட்டினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. திரைத்துறையில் இன்றைக்கி நம்ம அஜித் அவர் வெளியில் வந்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய ரசிகர்களும் வந்து ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து பெருமைக்குரிய விஷயம் இல்லை. ஸோ அவங்க நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஒவ்வொரு வீட்டில் ஒருத்தராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து நமக்கு பெருமைக்குரியதாக இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 200 கோடி சம்பளம், கரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? நாம் வந்து கொள்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நாம் வந்து சித்தாந்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களுக்காக தொண்டர்களை பற்றி தேடிட்டு இருக்கோம். நீங்கள் பணத்தையும் காசையும் பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. பணத்தை காசை எண்ணிக்கிட்டு ஒருத்தர் வந்து நான் அதை விட்டுட்டு இங்கே வரேன் அப்படின்னு சொன்னால் அது தியாகமா அல்லது வியாபாரமா? அவர் எவ்வளோ வலிகளையும் வேதனையும் தாண்டி வந்திருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? பாரதி, பெரியாருக்கு வலி வந்தது அப்படின்னு சொன்னால் அவருடைய போராட்டத்தினால அவருக்கு வலி வந்தது. சிறைக்கு சென்ற நிறைய தலைவர்களெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த உடல் வலி, வேதனை எல்லாம் இந்த போராட்டங்கள்னால கிடைத்த பரிசுகளாக போச்சு. இவங்கெல்லாம் நாங்கள் வழிபட்டோன்னு சொல்லவே இல்லை. அவங்கெல்லாம் வந்து எங்களுடைய வாழ்க்கை முறையில் மற்றவங்கள முன்னேற்றத்திற்காக நாங்கள் செஞ்ச சின்ன காரியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவருக்கு வலி வந்தது, யாரால் வலி வந்தது? யாராலையும் வலி வரல. அவருக்கு மேபி அவர் தூங்காமல் இருந்திருப்பார், உடம்பு ஒழிச்சிருக்கும். 2 ஃபைட் பண்ணியிருப்பார், அதனால உடம்பு ஒழிச்சிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க காசு கொடுத்துட்டாங்கல்ல. இப்போது அவர் வலி வந்து இந்த மாதிரியான போராட்ட களங்களுக்கு வலிமை சேர்க்காது. விஜய் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? அவர் சும்மா இருந்திருந்தாவே நல்லது தான். இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், அவர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வரேன், இன்னும் 2 வருஷம் கழித்து நான் வந்து 234 தொகுதியிலையும் நான் கேண்டிடேட் போடுவேன் அப்படின்னு சொன்னேன். கரெக்ட். ஆனால் இந்த 2 வருஷத்துக்குள்ளார நடந்த விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள், மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம், தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நிறைய நடந்தது. இதிலெல்லாம் அவர் எங்கே பங்கு பெற்றார் அப்படிங்கிறது தெரியல. அல்லது அவங்களுடைய கட்சி இப்போ இருக்க ரசிகர்களை வந்து இதிலெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம பங்கு பெறணும், இந்த மாதிரி எப்படியெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாசறை அமைச்சு அந்த பாசறையில் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கவே இல்லை. இப்போது இவங்களுடைய ரசிகர்களாகத்தான் இன்னும் இருக்கிறாங்களே ஒழிய அவர்கள் இன்னும் தொண்டர்களாகவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய தொண்டர்களாகவோ அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசக்கூடிய தொண்டர்களாகவோ பிரதிநிதிகளாகவோ இன்னும் மாறவே இல்லை. இந்த மாற்றத்தை நான் தலைவர் அப்படின்னு சொல்கிற விஜயை தான் அந்த தொண்டர்களுக்கு செய்யணும். அது இன்னும் அவர் செய்யலை. அதனால் அவங்க தொண்டர்கள், அவங்களுடைய ரசிகர்கள் இன்னும் தொண்டர்களாகல, விஜய் இன்னும் தலைவராகலை. இப்போ அரசியலில் இளைஞர்களாக நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது நல்ல கேள்வி பாரதி. ஆனால் இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. என்னென்னா, நீ முதல்ல ஆரம்பத்திலேயே ஓட்டு போடுறது அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஜனநாயக கடமை. நான் எனக்கானவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு இது உரிமை கொடுத்துருக்குது. எனக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்கள நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த வாக்குரிமை எனக்கு கொடுத்துருக்குண்ணா. இவ்வளவு மதிப்பு மிக்க வாக்குரிமையை நீங்கள் யாருக்காக பயன்படுத்தணும்? நம்மளுடைய இனம், மொழி, கலாச்சாரம் இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கும், நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்றுறதுக்கும், இவங்களுடைய சிந்தனையில் இவங்களுடைய மேம்பாட்டு தளம் எப்படி இருக்குது, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கல்வி, அவங்களுடைய திறன் வளர்ப்பு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது மாதிரி அரசியல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆட்சி செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் யார் செய்கிறாங்க, யார் செஞ்சுருக்கிறாங்க,
அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நாம் அவங்களுக்கு இளைஞர்கள் ஆதரவு கொடுக்கணும். நான் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை, ஆனால் அந்த மாதிரி நபர்கள், அந்த மாதிரி தலைவர்களுக்கு தான் நீங்கள் ஆதரவு கொடுத்து உங்களுடைய வாக்குரிமையை சரியாக பயன்படுத்தணும். மாயையை பார்த்து மயங்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நம்மளுடைய விசேட் சேனலுக்கு நீங்கள் இளமை துடிப்புடன் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சு பகிர்ந்துக்கிட்டதுக்கு உமக்கு நன்றி. இந்த பகிர்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றோம். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் பிறரோடு கலந்துக்கங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.